இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி ஒரு 4க்கு 4 சிவன் கண் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கே எப்படி கைப்பிடி போடலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இங்க டாட்ஸ் கைப்பிடி தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேன். 2 கலர் இருக்கனால 2 கலர்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து நான் டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கிற லைன். ஸோ 4 5 6 ஆறாவது பின்னல நான் சைட்ல இருந்து அட்டாச் பண்ணிருக்கேன். அதுவும் மேல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 4வது பின்னலுக்கு கீழே அட்டாச் பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரிதான் நம்ம இங்கேயும் பண்ணிருக்கோம். 4 5 6 ஆறாவது பின்னல்ல மேல இருந்து 4வது பின்னல் கீழே. இப்ப இதுக்கு ஒயர் பாத்தீங்கன்னா கைப்பிடிக்கு நாம வந்து 2 கலர் இருக்கனால 2 கலர்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறோம். ஒரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 6.5 அடி நீங்க எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்க கைப்பிடி பின்றதுக்கு. அதுவும் இல்லாம உள் ஒயர் நாம எடுத்துக்கிறோம். உள் ஒயர் பாத்தீங்கன்னா நான் மொத்தமா 12 ஒயர் வைக்க போறேன். ஒரே சீரா எடுத்துக்கிறீங்கன்னா ஒரே ஒயராவே நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 6 ஒயர் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு ஒயரும் நீங்க 3 அடியில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து உள் ஒயர் பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சுதான் நாம யூஸ் பண்ணுவோம். மடிச்சு யூஸ் பண்ணுவோம். உங்களோட இந்த கைப்பிடியோட ஹைட் வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே ஹைட்லயே நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 6 ஒயர் 3 அடியில் எடுத்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ண போறேன்னா 2 ஒயர் மட்டும் 3 அடியில் எடுத்துட்டு மீதி பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிட் ஒயர்ஸ் தான் உள்ள வைக்க போறேன் கைப்பிடிக்க. இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு வந்து ஆரம்பிக்கலாம், இங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எந்த சைடு வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் 2 இப்படி ஒரே சீரா பிடிச்சுக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து 6வது பின்னல். ஸோ இது வந்து 4 5 6 மேல இருந்து 1 2 3 4 4வது பின்னல் கீழே நீங்க விடணும். பாத்தீங்கன்னா அந்த கேப்ல விட்டு அந்த பின்னல் சுத்தி நான் கேப்ல விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு பாத்துக்கணும். நீங்க 2 சைடும் ஒரே அளவு இருக்கான்னு பாத்துக்கணும். ஒரே அளவு இருக்கான்னு 2 சைடும் சரிசமா இருக்கான்னு பாத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 6.5 அடியில ஒயர் எடுத்திருக்கீங்களவா, அதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதே மாதிரியே அந்த பின்னல் சுத்தி நீங்க எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து இதுவும் பாத்தீங்கன்னா 2 சைடும் சரிசமா இருக்கான்னு நம்ம பாத்துக்கணும். இதுவும் பாத்தீங்கன்னா 2 சைடும் சரிசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெளி ஒயர் அப்படியே எடுத்துக்கங்க. உள் ஒயர் பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லா ஒயரும் பாத்தீங்கன்னா உள் பக்கமா தான் உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், வெளி பக்கமா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும். நீங்க வந்து இதுதான் கைப்பிடி பின்றது. உள் ஒயர் அப்படியே விட்டுருங்க. நீங்க வந்து ஒரே சீரா நீங்க வந்து 6 ஒயர் எடுத்து உள் ஒயர் வைக்கிறீங்கன்னா முதலே நீங்க அட்டாச் பண்ணி பின்னிட்டு போலாம். இப்போ வந்து நாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 ஒயர் வந்திருக்கு. மீதி 8 ஒயருக்கு பாத்தீங்கன்னா நான் பிட் ஒயர் தான் வைக்க போறேன்னு வச்சுக்கலேன். ஸோ என்ன பண்ணா ஒரு 4-5 பின்னல் லூஸா போட்டுட்டு பிட் ஒயர் வச்சுட்டு நீங்க கைப்பிடி டைட் பண்ணும். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இது டாட்ஸ் கைப்பிடி. டாட்ஸ் கைப்பிடிக்கு பாத்தீங்கன்னா ஒரே சைடா நீங்க வந்து உங்களோட கலர் ஒரு சைடு வந்து ஒரு கலர் தான் இருக்குன்னு வச்சுக்கலேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலரை இந்த சைடு எடுத்துட்டு வரேன், ப்ளூ கலரை வலது பக்கமா நான் கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் இருக்கலவா, பின்னாடி இருக்க கிரீனை இப்படி கீழ் பக்கமா இப்படி கொண்டு வாங்க. உள் ஒயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இந்த 2 ஒயருக்கும் நடுவுல எடுத்து விடணும்னு வச்சுக்கலாம். எடுத்து விடும் போது ஸ்மூத் சர்ஃபேஸ் மேல தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ இதுல பின் பக்கமா இருக்க ப்ளூ கொண்டு போய் இந்த சைடு இருக்க கிரீன் 2க்கும் நடுவுல எடுத்து விடுறீங்க இந்த மாதிரி. அதே மாதிரி மாத்தி மாத்தி பண்ண வேண்டியது. இப்போ கிரீன் கொண்டு போறேன், 2க்கும் நடுவுல எடுத்து விடுறேன். இதே மாதிரி ப்ளூ கொண்டு போறேன், 2க்கும் நடுவுல எடுத்து விடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள் ஒயர் வைக்கிறதுனால கொஞ்சம் லூஸா பின்னிட்டு வரும். நீங்க வந்து உள் ஒயர் வச்சதுக்கு அப்புறம் டைட் பண்ணும். இல்ல நீங்க வந்து 6 ஒயருமே உள் ஒயர் முதலே நீங்க 3 அடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல இருந்தே நீங்க டைட் பண்ணிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு 4-5 பின்னல் இப்படி போட்டதுக்கு அப்புறம் உள் ஒயர் வைக்கலாம்.
நான் பார்த்தீங்கன்னா இந்த பிட் ஒயர்ஸ் எல்லாத்தையும் வைக்க போகிறேன். ஸோ இந்த இதுக்குள்ளார நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். இந்த கடைசி வரைக்கும் போகிறாப்புல வச்சுருங்க. வெளியே வரக்கூடாது, உங்களுக்கு உள்ளேயே அந்த கடைசி வரைக்கும் உங்களுக்கு போகணும்னு வச்சுருங்க. 1 2 8 ஒயர் வைக்கணும். நீங்கள் இன்னும் 3 4 5 6 7 8 ஒயர் வைக்கிறோம். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுக்கலாம். வெளியில் தெரியாத அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து இதில் பிளாக்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப இதாக தெரியாத அளவுக்கு இருக்க மாதிரி எடுத்துட்டா போதும். மற்றபடி உள் ஒயர் வந்து நீங்கள் வேறு கலர் கூட வைக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே நம்ம பின்ன வேண்டியதான்னு வச்சுக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி பின்ன வேண்டியதான். இப்போ வலது பக்கமாக இருந்து எடுத்து விட்டுருக்கோம் நம்ம கடைசியாக. ஸோ இடது பக்கத்தில் இருக்கிற பின்னாடி இருக்க ஒயர் எடுத்துகிட்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறோம். இந்த சைடு இருந்து எடுத்துகிட்டு போய் 2க்கும் நடுவில் எடுத்து விடுறோம். நல்லா டைட்டாக அப்படியே கிரிப்பாக பிடிச்சிட்டு வாங்க. அப்புறம் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே 12 ஒயர் தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. ஸோ இந்த இடம் வரும்போது நான் வந்து இன்னொரு உள் ஒயர் வச்சுருவேன் வச்சுக்கங்களேன். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரே சீராக கைப்பிடி வரணும்னா உங்களுக்கு வந்து 12 ஒயர் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரணும். இப்போ இதே மாதிரியே மாற்றி மாற்றி நீங்கள் பின்னிட்டு போகணும். அப்புறம் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா சீராக 12 ஒயர் இருக்கிறாப்புல பார்த்துட்டு வந்துக்குங்க. பார்த்தீங்கன்னா இதே என்ன பண்ண போறோம்னா கடைசி வரைக்கும் பின்ன போகிறோம். பின்னிட்டு வந்துட்டு நான் வந்து இதே மாதிரியே உங்களுக்கு வந்து டைட்டாக நல்லா கிரிப்பாக கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்றேன். பார்த்தீங்கன்னா ஒரே சீராக நம்ம பின்னிட்டு வந்துட்டோம். இங்கே ஒயர் குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து முதலே கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதோட வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரெண்டும் கரெக்டாக ஹைட் வந்து ரெண்டும் சரிசமமாக வருதான்ட்டு. எனக்கு வந்து இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஹைட் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே வருது. ஸோ நான் இதோட நிறுத்திக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த வெளியில் பின்னிட்டு இருந்த ஒயரை விட்டுட்டு உள் ஒயர் பிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வெட்டி விட்டுன்னு வச்சுங்க. எவ்வளோ கிட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட வந்து நீங்கள் இது வெட்டி விட்டுரும். ஒவ்வொன்றா வெட்டி விடுங்க. அப்போ தான் ரொம்ப கிட்ட நம்ம வெட்ட முடியும். வெளியில் இருக்க ஒயர் வெட்டி விட்டுறாதீங்க, பார்த்து வெட்டி விடுங்க. எவ்வளோ கிட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட வெட்டி விட்டுறீங்க. ஒவ்வொரு ஒயராக வெட்டினீங்கன்னா தான் உங்களால் ரொம்ப நல்லா கிட்டவே வெட்ட முடியும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த வெளியில் இருக்க ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம இன்னொரு சைடு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு எங்கே நம்ம சொல்லியிருக்கோம் 6வது பின்னலில். ஸோ 6வது லைனில் 4வது பின்னல் கீழே அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 ஒயர் இருக்கலவா, அந்த பின்னல் சுற்றி அந்த 2 இப்படி வேணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு உள்பக்கமாக இழுத்துங்க. நல்லா டைட்டாக இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் இருக்க கை விடணும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி இழுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுலேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து முடிச்சு போட்டு நீங்கள் சொருகி விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடுலேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுக்கிறேன். எடுத்துட்டு டைட்டாக நீங்கள் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயர் எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு சொருகி விடலான்னு வச்சுக்கலேன். அதே மாதிரி இன்னும் 2 ஒயரை நீங்கள் முடிச்சு போட்டு சொருகி விட்டணும். நான் வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே நான் சொருகி விட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து கைப்பிடி இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். ஸோ என்ன பண்ண போறேன்னா இப்படி கிட்ட வச்சு கட்டி விட போறேன்னு வச்சுக்கலேன். பிட் ஒயர்ஸ் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர்லேருந்து கூட எடுத்துக்கலாம்.
இப்போ நேராக வச்சு இந்த பின்னல் சுற்றி இந்த தளவுல இந்த பின்னல் சுற்றி நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அந்த பின்னல் சுற்றி இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இப்படி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எதிராக நீங்கள் இப்போ விடணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவன் கண் பேட்டர்ன் இருக்கனால உங்களுக்கு வந்து ஒயர் திரும்பி திரும்பி போகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எதிராக விடுறோம். நம்ம இப்போ எதிராக எடுத்து விடுறோம். பார்த்தீங்கன்னா 2 தடவை கட்டி விட்டாப்புல ஆயிடுச்சு பாருங்க. இப்போ திருப்பியும் ஒரு தடவை எடுத்துட்டு வந்து 3 தடவை கட்டி விடுறாப்புல மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தளவுல நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பின்னல்ல நீங்கள் சொருகினாதான் நல்லா டைட்டாக நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 3-4 இது முடிச்சு நம்ம போட்டாவே உங்களுக்கு நின்றுக்கும் நல்லா. எதிராக விட்டு இது பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ உள்பக்கமா திருப்பி இது வந்து நீங்க உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து துளி உண்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க அப்படியே நீளமா உள்ள சொருகி விட்டுற வேண்டியதான். அதே மாதிரியே நம்ம இந்த கைப்பிடியில இன்னொரு சைடும் நீங்க பண்ணணும். நான் 2 சைடும் பண்ணிட்டு உங்களுக்கு கைப்பிடி எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி கட்டி நான் வந்து ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ள சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு பின்னதுக்கு அப்புறம் இந்த 2மே ஒரே ஹைட் வரும்னு வச்சுக்கோங்களேன். கைப்பிடி இந்த மாதிரி தான் வந்திருக்கும். நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடை எப்படி போட்டதுன்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி போட்டதுன்னு கற்றுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.